guys, welcome back. இன்னைக்கு டியூஸ்டேனாலே மெக்னட் ஃபேக்ட்ஸ் அதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த டாபிக் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். பட் இன்னும் அதில் நிறைய விஷயம் இருக்குது. அதே டாபிக் ரிப்பீட் ஆகுதுன்னா ஆச்சரியமாக தான் இருக்குது. சீக்ரெட் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் ஃபேமஸ் பிராண்ட்ஸ். அதாவது ஃபேமஸ் பிராண்ட் இருக்கும், இவங்க இப்படியும் ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்காங்களா அப்படிங்கிறது ஆச்சரியமாக தான் இருக்கும். அதைத்தான் சொன்னேன். இப்போ நான் சொன்னதை வாங்கி என்கிட்டே சொல்கிறேன், கேட்டால் சொல்கிறேன், கண்டென்ட் கொடுக்கணும்ல. ஸோ தம்ப்நெயிலை பார்த்து ஆச்சரியமாச்சு எனக்கு. ஒரு பக்கம் ஓரியோ பிஸ்கெட்டு, இன்னொரு பக்கம் ஓரியோ சிக்கன் வச்சுருக்காங்க. ஓரியோ கம்பெனியில் சிக்கன் வேறையா? சரி வாங்க, இது ஒரு ஷார்ட் 8 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு நடைமுறை வாழ்க்கையில காலங்காலமா நம்ம பல ப்ராடக்ட்டுகளை புழங்கிட்டு இருக்கோம். இந்த கம்பெனினா இதுதான் விற்பாங்க, இந்த பிராண்ட்ல இந்த ஃபிளேவர் மட்டும் தான் கிடைக்கும்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும் போது அதே கம்பெனி வேர்ல்டு ஃபுல்லா வேற லெவல்ல வினோதமான ப்ராடக்ட்டுகள் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. சிக்கன் விங்ஸ் ஃபிளேவர்ல ஓரியோ பாத்திருக்கீங்க, நண்டு கறி ஃபிளேவர்ல பிரிங்கிள் சாப்பிடுறீங்களா, அட்லீஸ்ட் வெள்ளரிக்கா ஃபிளேவர்ல பெப்சி, இன்னும் இந்த மாதிரி தெரிஞ்ச பிராண்டுகளோட தெரியாத ஃபிளேவர்கள்லாம் ஏகப்பட்டது கிடக்குது. வீடியோக்குள்ள உங்களுக்கு காட்டங்கிறதுனால வெல்கம் டு தி வீடியோ. இதுதான் உங்க நண்டு கறி சிப்ஸா, தி லெகசி ஸ்ப்ரைட். நம்ம ஊர்ல ஹெவியா ஒரு விருந்து முடிச்சு ஜீர்ணாகலனா மக்கா டக்குன்னு வாங்கி கப்பு கப்புன்னு குடிக்கிற ஒரு மேட்டர் தான் இந்த ஸ்ப்ரைட். நான் 7up. சரி விடு, சிட்ரஸ் ஃபிளேவர்ல வர சோடாக்கள்ல முக்கியமான ஒண்ணா இருக்கு. இது 2023ல ஒரு லிமிடெட் எடிஷனா ஸ்ப்ரைட் லெமனேட் லெகசின்னு ஒன்னு கொண்டு வந்தாங்க. அதுவும் ஹிப் ஹாப் கலையோட 50வது ஆண்டு விழா சிறப்பா இதுல எலுமிச்சை மற்றும் ஸ்ட்ராபெரி ஃபிளேவரை கலந்து நார்மலான ஸ்ப்ரைட்டோட டேஸ்டையும் இன்ஃபியூஸ் பண்ணிருப்பாங்க. என்னையா காலனி தண்ணி மாதிரி இருக்கு. இதுல 1% தான் ஆக்சுவல் ஃப்ரூட் ஜூஸ், மத்ததெல்லாம் ஆர்டிஃபிஷியல் ஃபிளேவரிங் தான். இது வந்த புதுசுல 1% தான் ஒரிஜினல். அப்போ யோசிச்சு பாருங்க அதை குடிக்கிறவங்க நிலைமை. அந்த நேரம் நம்ம கண்டபடி ஆனால் டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும், புளிப்பு இனிப்பா. பிரைட் பிங்க் கலருக்காகவே மக்களால பேசப்பட்டுச்சு. லிமிடெட் எடிஷன்ங்கிறதுனாலயே எல்லாரும் ஒரு பாட்டில் வாங்கி வச்சிட்டாங்க. 2023ல மேல இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் தான் அமெரிக்க மார்க்கெட்டுகள்ல இது வளம் வந்தது. பிறகு மார்க்கெட்ல இருந்து அப்படியே மறைஞ்சு போச்சு. இப்ப ரேர் ப்ராடக்ட் ஆயிருச்சு. புதினா குறும்பு. ஆண்டாண்டு காலமா நம்ம ஊர்ல காத்தடிச்ச பாக்கெட்டுகளை வித்துக்கிட்டு இருக்க லேஸ் கம்பெனி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சக்சஸான சில ஃபிளேவர்களை வச்சிருப்பாங்க. சிவப்பு, பச்சை, ப்ளூ, ஆரஞ்சுன்னு. ஆனா இந்தியர்களுக்காகவே, இந்தியர்களோட நாக்குகளுக்காகவே 2000ங்கள்ல இக்கால குழந்தைகள் பலருக்கும் தெரியாத ஒரு ஃபிளேவர் இறக்கி இருப்பாங்க. மின்ட் மிஸ்சீஃப்ங்கிற பேர்ல புதினா குறும்பு. அந்த குறும்பு தான் இந்த ஃபிளேவரை பொறுத்த வரைக்கும் இந்திய மசாலாக்களோட லைட்டா புதினாவையும் தட்டி விட்டு ஒரு புதுவிதமான டேஸ்ட்டை ட்ரை பண்ணிருப்பாங்க. அவங்களோட ஃபேமஸான பச்சை கலர் சிப்ஸ் பாக்கெட்லயே கொஞ்சம் டார்க் கிரீனான பேக்கேஜிங்ல இதுக்கு தனித்துவத்தை கொடுத்திருப்பாங்க. ஆனா இது காலப்போக்கில் காணாம போனதுக்கு முக்கிய காரணமா இருந்தது அதுல இருந்து அந்த புதினா மேட்டர் தான். பொதுவாவே புதினா ஃபிளேவர் பிடிச்சவங்களுக்கு தான் பிடிக்கும், எல்லா நாக்குகளுக்கும் அது செட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த மின்ட் மிஸ்டீஃப்க்கும் தனியா ஒரு ஃபேன் பேஸ் இருந்து அதை உருகி சாப்பிட்டாலும் பெருவாரியான மக்களுக்கு பிடிச்ச மசாலா மேஜிக் மாதிரி இது போய் சேரல. பொதுவா பெருவாரியான மக்களை டார்கெட் பண்ணி தான் இந்த ப்ராடக்ட்கள் எல்லாம் விடுறாங்க போது அந்த சிப்ஸுக்கு அவங்க எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்கலங்க போது கொஞ்சம் கொஞ்சமா மார்க்கெட்ல இருந்து இந்த ஃபிளேவரை மட்டும் தூக்கிட்டாங்க. ஆனா இன்னைக்கு இந்த மின்ட் மிஸ்டீஃபோட ரசிகர்கள்லாம் ரெடிட் மாதிரியான சோசியல் மீடியாக்கள்ல மறக்க முடியாத ஸ்நாக்ஸ்களோட பட்டியல்ல இந்த மின்ட் மிஸ்டீஃப்க்கும் தனியா ஒரு இடம் கொடுக்கிறது வழக்கமா இருக்கு. ஆனா அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இப்ப இது சீக்ரெட்டான ப்ராடக்ட்டா இருக்கு. ஃபேண்டா ஷொக்கோட்டா. எது சப்போட்டாவா? சப்போட்டா இல்ல, ஷொக்காட்டா. அதகப்பட்டது நம்ம ஊர்ல கிடைக்கிற ஆரஞ்சு கலர் ஃபேண்டாவை தாண்டி வேர்ல்டு ஃபுல்லா பல வெரைட்டிகள்ல ஃபேண்டாக்கள் விக்கிறாங்க. அப்படி வந்து ரொம்ப ரேரான சீக்ரெட்டான ப்ராடக்ட்டா மாறினது இந்த ஃபேண்டா ஷொக்காட்டா தான். வழக்கமான ஃபேண்டாவோட ஆரஞ்சு டேஸ்ட் இல்லாம இது லெமன் டேஸ்ட்லயும் ஐரோப்பால மட்டுமே விளையிற எல்டர் ஃப்ளவர்ங்கிற ஒரு பூவோட நறுமணத்திலையும் ஒரு வினோதமான டேஸ்ட்ல உருவாக்குனாங்க. குறிப்பா அந்த ஐரோப்பாக்காரங்களுக்கு தான் பூவோட லெமன் ஜூஸ் கலந்த ஒரு பொட்டானிக்கல் லெமனேட் ஃபிளேவர்ல சம்மர்ல அந்த மக்கள் வாங்கி சறுக்கு சறுக்குன்னு குடிக்கணும்னு நல்லா ப்ளூ கலர் பாட்டிலையும் கேன்லையும் ரிலீஸ் பண்ணாங்க. ரொமானியால சொக்காட்டான ஒரு ட்ரிங்க் இருக்கு, அதே ஃபிளேவர் இதுவும் கொடுக்க முயற்சி பண்றதுனால தான் அந்த சொக்காட்டா பேர் இதுக்கு வந்திருக்கு. ஆனா இது உலக மார்க்கெட்ல நினைச்ச அளவுக்கு சக்சஸ் ஆகல. ஃபேண்டா வெறியர்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு ப்ராடக்ட்டா போயிருச்சு. எப்படி இந்த ஃபேண்டா வந்து நம்ம எங்கேயாவது வெயிலில் போயிட்டு வந்தா அந்த கடைக்கு போயிட்டு கடைக்காரன்ட்டு ஏதாவது இப்போ வாங்கி குடிக்கணும், கடைக்காரன்ட்டு கடையில் வாங்கி குடிக்கணும், அந்த ஃப்ரிட்ஜை போய் பார்த்தா கலர் கலராக அடிக்க வச்சிருப்பாங்க. அதில் நம்ம கவனத்தை வெயில் டைமில் ஈர்க்கிறது வந்து அந்த ஆரஞ்சு கலர். வாங்கி அந்த ஆரஞ்சு கலர் தான் ஈர்க்கும். அப்போ 2 கம்பெனி இருக்குமா. நான் ஊரில் பார்த்தா வாங்குறது வந்து ஃபென்டா இருக்கும், பக்கத்தில் இன்னொன்று இருக்கும். எனக்கு ஃபென்டாவை விட அதுதான் ரொம்ப பிடிக்கும், மிராண்டா. அது எந்த ஊரோட ப்ராடக்ட்னு தெரியாது, பட் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த லுக்கெல்லாம். ஃபென்டாவை விட ஐ லைக் மிராண்டா. அப்புறம் எங்கள் ஊர் ப்ராடக்ட் ஒன்று இருக்குங்க, 2 இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இப்போ எல்லாம் அது நான் குடிக்க மாட்டேன், சின்ன வயசில் எனக்கு ரொம்ப பிடிச்சது
நிறைய பேருக்கு அந்த டேஸ்ட் பிடிக்குமான்னு தெரியல, பட் எங்கள் ஊரில் அது செம்ம ஃபேமஸ். ஒன்று க்ரீம் சோடா, சரியா? அது ஒரு விதமாக இருக்குமுங்க. இப்போ போனாலும் குடிப்பேனா? அதான் அது ஒரு விதமாக இருக்கும். அது முடியாது, ரெண்டாவது நல்ல கம்பெனி தானே. எலிஃபண்ட் ஹவுஸ்னு ஒரு பெரிய பிராண்ட் எங்கள் ஊரில். க்ரீம் சோடா அது அது என்ன போட்டு செய்கிறாங்கன்னு தெரியல. ஒரு க்ரீம் டேஸ்ட்டில் ஒரு இது, அது என்ன ஃப்ளேவர்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. என்ன பழத்தில் செய்கிறாங்கன்னு தெரியாது. பேர் க்ரீம் சோடா, என்ன க்ரீமை கலக்குறாங்களோ, ஆனால் நல்லா இருக்கும். ஒரு ஒரு என்ன சொல்கிறது, மாட்டு மூத்திர கலரில் இருக்கும். இல்லை சீரியஸா, ஆமாம், ஒரு விதமான பச்சையில் லைட்டாக இருக்கும், ஆனால் நல்ல ஸ்மெல்லு, நல்ல டேஸ்ட்டு. அடுத்தது ஒன்று இருக்குங்க, அது வந்து ரவுடி ட்ரிங்க், குடிச்சா நாக்கு கலரெல்லாம் மாறிடும். பேர் என்ன? போர்ட்டிலோ. நான் நினைச்சேன் ஜிஞ்சர் பேர் சொல்லுங்க. இல்ல அதுக்கு எப்படி கலர் மாறும்? அதை சொல்றேன் நான். போர்ட்டிலோ நெக்டோன்னு 2 இருக்கு. அதுல ஓஜி வந்து நெக்டோ, போர்ட்டிலோ வந்து இவரோட தம்பி மாதிரி, இவருக்கு அப்புறம் வந்தவர். இப்போ நெக்டோன்னு எடுத்துக்கோங்களேன். நெக்டோ போர்ட்டிலோ 2 கிட்டத்தட்ட ஒன்று தான், பட் நெக்டோ ஒன்று இருக்குங்க, நாக்கெல்லாம் சிவப்பாயிரும். அந்த அளவுக்கு கலரிங் இருக்குன்னா பார்த்துக்கோங்க. ஆனால் டேஸ்ட்டுன்னா அது ஒரு டேஸ்ட்டு. ஆனால் இப்போ வரைக்கும், சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும், சரி அதெல்லாம் இருக்கட்டும், அது என்ன டேஸ்ட்டு, என்ன பல ஃப்ளேவர் அப்படின்னு கேட்டால் தெரியாது. க்ரீம் சோடா என்னன்னு தெரியாது, நெக்டோ என்னன்னு தெரியாது. ஆனால் அங்கே எல்லாருக்கும் வயிறு லைட்டாக வலிக்குது, உடம்பு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா எல்லாரும் போகக்கூடிய ஒரே பொருள் ஜிஞ்சர் பியர். இன்னைக்கு இது பியர் அப்படின்னா அது ஆல்கஹால் எல்லாம் இல்லை, ஜிஞ்சர் பியர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ப்ரௌன் கலர் பாட்டில் தான், எடுத்து வந்து அப்படின்னு திறந்து அதோடய குடிச்சிங்கன்னா எந்த அடைப்பு இருந்தாலும் கிளியர் பண்ணிட்டு போயிடுறேன்னா ஃபுல்லாக ஜிஞ்சர் தான். நான் ஊருக்கு போனால் எங்கள் ஊர் ட்ரிங்க்ஸை வாங்கியே உங்களுக்கு தனி வீடியோ பண்ணி காட்டுறேன். இதெல்லாம் இன்னும் இருக்குது. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் கிட்கேட்னா ஒரு ஃபேமஸான சாக்லேட். டேக் அ பிரேக், ஹேவ் அ கிட்கேட்னு ஏகப்பட்ட விளம்பரங்களும் பார்த்திருப்போம். ஆனா இந்தியால பெருவாரியா பழங்கப்படுற இந்த சாக்லேட் ஃபிளேவரை தாண்டி ஜப்பான்ல கண்டபடிக்கு ஃபிளேவர்கள் எல்லாம் இருக்கு. அதுலயே ரொம்ப ஸ்பெஷலான சீக்ரெட்டான ஒரு மேட்டர் வச்சிருக்கிறது தான் கிரீன் டீ மாச்சாங்கற இந்த ஃபிளேவர். நல்ல கீரை கடைஞ்சு கிட்கேட் பண்ண மாதிரி பச்சை பசேல்னு இருக்கு. இதுல பல நற்குணங்களையும் கலந்து இந்த சாக்லேட்டோட மேக்கிங்ல மாச்சா கிரீன் டீயோட பவுடரையும் யூஸ் பண்றதுனால இதோட டேஸ்டே லைட்டா கசப்படிக்குமா. ஆனா உள்ள போடப்படுற இந்த மாச்சா கிரீன் டீயோட பவுடராலேயே மத்த சாக்லேட்டுகள் மத்த ஃபிளேவர்களோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஹெல்த்தியான ஆல்டர்னேட்டிவா இருக்குன்னு டாக்டர்களே பரிந்துரைக்கிறாங்களா. பொதுவா மாச்சாவை பொறுத்த வரைக்கும் இதை ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்கா வாங்கி சாப்பிடுற ஜப்பானியர்களும் இருக்காங்க. ஆனா நெஸ்லே கம்பெனி இதை இந்தியால இன்னும் கொண்டு வரல. இந்தியால ஒரு சில ஃபாரின் சாக்லேட்டுகளை விற்கிற கடைகள்ல மட்டும்தான் அது கிடைக்குது. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் விலையும் அதுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் தூக்கலா தான் இருக்கு. How much? The green Pepsi வழக்கமா நம்மளுக்கு பழக்கப்பட்டதும் உலகம் ஃபுல்லா ஃபேமஸ் ஆனதும் ஒரே பெப்சி ஃபிளேவர் தான். ஆனா கம்பெனியோட R&D டிபார்ட்மெண்ட் கையும் காலையும் வச்சிட்டு இல்லாம ஒரு புது ஃபிளேவரை விட்டாங்க. ஜப்பான்லயா? அங்கேதான் பெப்சி ஐஸ் குக்கும்பர்னு அதுக்கு பேரு. இது லைட் கிரீன் கலர்ல இருக்க ஒரு சாஃப்ட் ட்ரிங்க், வெள்ளரிக்காய் ஃபிளேவர்ல. சாதா பெப்சிக்கு அதுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஜப்பான் மக்கள் வெயில் காலத்துல கோலாவை விரும்புறது இல்லன்னு ஒரு புது ஹிடன் ஃபிளேவரா தயாரிக்க விட்டுருப்பாங்க பெப்சி. ஆனா இதை தொண்டைக்குள்ள இறங்க விட்ட பல பேரும் சொன்னது என்னன்னா இது காய்கறியில பண்ற சாலட் டேஸ்ட்ல இருக்குன்னு. கோலாவில எதுக்குடா காய்கறி டேஸ்ட், இதை மறுபடியும் குடிக்கணுங்கிற எண்ணம் யார் மண்டலே நிக்கல, அதனாலயே விக்கல. ஜப்பான் மார்க்கெட்ல இதை யாரும் மதிக்கல. காணாம போன ரேரான ப்ராடக்ட் ஆயிடுச்சு. The uncommon good day. இந்தியால பெருவாரியா வாங்கப்படுற பிஸ்கெட்டுகள்ல முக்கியமா இருக்க இந்த குட் டே காமனா எல்லாரோட கைக்கும் போய் சேர்ற பல ஃபிளேவர்களை வச்சிருக்காங்க. ஆனா இந்தியால ஒரு காலத்துல விற்கப்பட்டு இன்னைக்கு இந்திய மக்கள் பல பேரும் பார்க்காத ஒரு ஃபிளேவர் தான் இந்த குட் டேவோட சாக்கோனட் ஃபிளேவர். இதுல அந்த சாக்லேட் ஃபிளேவர் தூக்கி கொடுக்குற மாதிரி நட்ஸையும் கலந்து விட்டுருப்பாங்க. நறுக்கு இருந்திருக்கும். பர்பிள் கலர் பேக்கிங்கோட பக்கா பிரீமியம் பிஸ்கெட் விரும்பிகளுக்காகவே உருவாக்கப்பட்டது. விலையும் அவங்களோட நார்மல் பிஸ்கெட்ல இருந்து கொஞ்சம் பிரீமியமா இருக்கும். இறக்கி விட்ட டைம்ல எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி இருந்தாலும் இது இப்ப ரொம்ப ரேர் ஆயிருச்சு. குறிப்பிட்ட சில இடங்கள்ல மட்டும் தான் வாங்க முடியுங்கிற லெவலுக்கு போயிருச்சு. கிராப் பிரிங்கிள்ஸ் கேன்ல அடைச்ச நொறுக்கு தீனிகளை வித்து உலகம் முழுக்க பலரும் வாங்கி கருக்கு முறுக்குன்னு சாப்பிடுற இந்த பிரிங்கிள்ஸ் நம்ம ஊர்லயே சில வினோதமான ஃபிளேவர்லாம் விடுவாங்க, பாத்துக்கலாம். ஆனா இந்த வினோதங்களுக்கு எல்லாம் உச்சமா பல இடங்கள்லயும் கிடைக்காத பயங்கர ரேரான ஒரு மிச்சமா வந்த ஒண்ணுதான் இந்த நண்டு ஃபிளேவர். 2010களோட நடுவுல, அதாவது 2015-16 டைம்ல ஆசிய கண்டத்துல குறிப்பா சைனாவை டார்கெட் பண்ணி இந்த சாஃப்ட் ஷெல் கிராப் ஃபிளேவரை கொண்டு வந்தாங்க. இந்த நண்டு சிப்ஸை வாங்கி சோச்ச பல பேரும் சொன்னது ஆக்சுவலா இது உண்மையான நண்டு கறி ஃபிளேவர்ல இருந்துச்சுங்கிறது தான். சீ ஃபுட்டை விரும்புற சைனா மக்கள்கிட்ட இந்த ஃபிளேவர் நல்லாவே எடுபட்டுச்சு. ஆனா இதை கொண்டு வந்ததே கொஞ்ச காலம் மட்டும் மார்க்கெட்ல இருக்கிறதுக்கான லிமிடெட் எடிஷனா தான். பிறகு மெயின் ஸ்ட்ரீம் மார்க்கெட்ல இருந்து அப்படியே காணாம போச்சு. இப்ப குறிப்பிட்ட ஒரு சில இடங்கள்ல மட்டும் தான் கிடைக்குது. ரொம்ப ரேர் பீஸ். ஸ்ரீலங்காவில் இருக்கும்போது பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் மரவள்ளி கிழங்கு இருக்குல்ல, அதில் போடுற சிப்ஸை வாங்கி தின்ன குரூப் நாங்கள்லாம். எங்களுக்கு பிரிங்கிள்ஸ் எல்லாம் வந்து லக்ஸரி, ஏன்னா ஊரில் அப்போவே அது எக்ஸ்பென்சிவ்.
எப்போயாவது யாராவது வெளிநாட்டிலேருந்து வரும்போது கொண்டு வந்தால் மட்டும் வெளிநாட்டு சிப்ஸு அப்படின்னு சாப்பிடுவோம். இருந்தாலும் அந்த ரோட்டு கடையில் இருக்கிற டேஸ்ட் அதில் இருக்காது. அது ப்ரீமியம், நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது. கொஞ்சம் வளர 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 காசு பணங்கள்லாம் வர வர அப்பப்போ அதில் மினி டின் ஒன்று வரும்ல, அம்மா கேட்குறாங்க காசு பணமெல்லாம் வந்துச்சா வளர வளர? நானும் தானே அவங்க கூட சேர்ந்து வளர்ந்தேன், அதெல்லாம் ஒன்றும் வரலையே, ஒழிச்சு வச்சிருக்கியாக்கு. இந்த இப்போ கூட ஒரு டின்னு வச்சுருக்கேன், சின்ன டின்னு. அது வாங்கி வாங்கி சாப்பிட்டு ஓரளவுக்கு நம்மளும் ஓகே பிரிங்கிள்ஸ் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு வளர்ந்துருக்கோம் அப்படின்னு ஒரு இது. மலேசியாவுக்கு வந்து சரி மலேசியா பிரிங்கிள்ஸ் எப்படி இருக்குன்னு சாப்பிட்லான்னு பெரிய சூப்பர் மார்க்கெட் கூட இல்லைங்க, 7-Eleven மாதிரி ஒரு சின்ன ஒரு சூப்பர் மார்க்கெட், ஒரு சின்ன கடை. உள்ளே போய் அந்த சிப்ஸ் செக்ஷனுக்குள்ளே என்டர் ஆனாங்க. அரை மணி நேரமாக அந்த செக்ஷனே சுற்றி 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 வர எதை எடுக்கிறதுன்னு முடிவு பண்ண முடியல. ஏன்னா இங்கே பிரிங்கிள்ஸ் மட்டும் இல்லை, இப்படியெல்லாமா பிராண்ட் இருக்குன்னு நான் குழம்பி போயிட்டேன். நீங்கள் பிராண்டை செலக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் அதில் இருக்கிற பல ஃப்ளேவர்களை செலக்ட் பண்ணணும், எல்லாம் அப்படி இருக்கு. மலேசியா வந்து இந்த சிப்ஸு சாப்பிட்றத விட்டுட்டேன் நான். ஏன்னா வாங்க போனால் செலக்ட் பண்ண முடியலை, அதனாலவே அதை போய் செலக்ட் பண்ணி அதனால் வேணாம் சார் அப்படின்ட்டு சொன்ன மாட்டீங்க. செலக்ட் பண்ண சோம்பல் பட்டுக்கிட்டு நான் சிப்ஸ் திங்கிறதே விட்டுட்டேன் பார்த்துக்குங்க. டியூ ஊதா பொதுவா பச்சை கலர் பாட்டில் இருக்க மவுண்டன் டியூ லிக்விடும் அதே கலர்ல தான் இருக்கும். ஏன் மவுண்டன் டியூனாலே அதோட ஐகானிக்கான பச்சை கலர் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். ஆனா இதே மவுண்டன் டியூக்கு ஒரு வினோதமான வயலட் வெர்ஷனும் இருக்கு. இதான் அது பேரே மவுண்டன் டியூ வயலட் தான். இதோட ஃபிளேவரே திராட்சையும் எல்டர்பெரிங்கிற பழத்தையும் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இதுவும் புது விஷயங்களா லான்ச் ஆகிற ஜப்பான்ல தான் லான்ச் ஆச்சு. அதை ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மார்க்கெட்டா யூஸ் பண்ணி தான் இந்த ஃபிளேவரை மார்க்கெட்ல இறக்கி விட்டு அந்த காலகட்டத்திலேயே வழக்கமான மவுண்டன் டியூ விரும்பிகளுக்கு பிடிச்ச மாதிரி இல்லாம மிட்டாய் ஃபிளேவர்ல ஒரு ட்ரிங்க் குடிக்கிற மாதிரி இருந்ததுனால ஆதரவு பெருசா அமையல. கூடுதலா இது கொஞ்ச நாளைக்கு மட்டுமே வித்த லிமிடெட் எடிஷனா இருந்ததுனால அந்த லிமிட் முடிஞ்ச உடனே மார்க்கெட்டை விட்டு எடுத்துட்டாங்க. ஹாஜ்மோலா ட்ரிங்க் வடக்கூர்ல பெரிய பேர் வாங்கி நம்ம ஊர்லயும் பலருக்கும் பிடிச்ச ஒரு புளிப்பு மசாலா ஃபிளேவர்ல சாப்பிடுறதா இந்த ஹாஜ்மோலா. பாக்கெட்டுக்கு 4 இருக்கும், போட்டா இருக்குன்னு இருக்கும்னு ஜீரணத்துக்காக உருவாக்கப்பட்ட கேண்டியை வேர்க்கடலை மாதிரி லொடுக்குன்னு போட்டு சாப்பிடுற ரசிகர்களும் இருக்காங்க. சிறுவாண்டுகள்ல இருந்து பெரிய டவுசர்கள் வரைக்கும் சரஞ்சரமா வாங்கி உள்ள இருக்கிற இந்த செரிமான மிட்டாயி அதே கான்செப்ட்ல ஒரு ஜூஸையும் விட்டாங்க. அதுக்கு ஹாஜ்மோலா யோட்லேன்னு பேரும் வச்சாங்க. அதேதான் ட்ரிங்கிங் பவுச் ஸ்டைல்ல பல ஃபிளேவர்கள்ல அவங்களோட அந்த டைஜஷன் கேண்டியவே ஜூஸ் மாதிரி கொடுத்தது பல மசாலா மிட்டாய் ரசிகர்களுக்கே பிடிக்கல, யாரும் வாங்கி குடிக்கல. டைஜஷன் ப்ராடக்ட்ட ஃபன்னான சம்மர் ட்ரிங்கா கொடுக்கணும்னு நினைச்ச கம்பெனிக்கு ஷாக்கு கொடுக்குற மாதிரி வியாபாரம் பெருசா இல்லைங்கிறதுனால இதை கொஞ்சம் கொஞ்சமா மார்க்கெட்ல இருந்து தூக்கிட்டாங்க. இப்போ இந்த ஹாஜ்மோலா ட்ரிங்க் கிடைக்கிறதே கொஞ்சம் ரேர் தான். ஏகப்பட்ட டைஜஷன் மாத்திரை வேரியர்களுக்கும் தெரியாத ப்ராடக்டாவே போயிடுச்சு. சிக்கன் ஓரியோ இப்போ சிப்ஸு சோகதை சொன்னேன் இல்லை, இப்போ இந்த பவுச்சை பார்த்தோன்னே அது ஒரு ஞாபகம். இந்த பவுச்சு ட்ரிங்க்ஸ் வந்து கேப்ரிசன் அப்படின்னு ஒரு ஆரஞ்ச் ஜூஸ் வந்து ஒரு பேக்கெட்டில் வரும். சேம் ஸ்ரீலங்காவில் இருக்கும்போது சேம் பிரிங்கிள்ஸ் கதை தான். அதெல்லாம் லக்ஸரி. சன்குயிக்கு தான் அப்போ இருந்த பட்ஜெட் ஜூஸு, வாங்கினோமா அடித்து குடித்தோமான்னு இருக்கலாம். கேப்ரிசன் எல்லாம் வந்து 6 போட்ட பேக்கெட்டே 2 சன்குயிக் பாட்டிலோட விலை. ஐயோ அதெல்லாம் கட்டுப்படி ஆகாதப்பா, நமக்கு கேப்ரிசன் எல்லாம் வெளியே இருந்து பார்க்க வேண்டியதான். ஸ்கூலில் யாராவது கேப்ரிசன் குடித்தாங்கன்னா அவன் பணக்கார விட்டு பையன் அப்படின்ட்டு இருக்கிறது. காசு சேர்த்து ஒரு பேக்கெட் கேப்ரிசன் வாங்கி குடித்த காலமெல்லாம் இருக்குது. அந்த அளவுக்கு அதுக்கு ஃபேன். சரி, மலேசியாவுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பேக்கெட் ட்ரிங்க்ஸ் வந்து மலேசியாவுக்கு வரும்போது ஓகே வந்துட்டோம், நம்ம ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கோம்ல, நம்மளும் இப்போ அதெல்லாம் வாங்கி குடிக்கலான்ட்டு போனால் அதை விட கொடுமைங்க. அங்கே கொரியன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கலந்து கிடக்கு. சரி, அதில் ஏதோ வந்து கொஜிக் மொஜிக்குன்னு ஏதோ ஒரு பேர், கொஜிக் அப்படின்னு ஒரு இது. சரி, இது புதுசாக இருக்குது, கொரியன் இதாக இருக்குதுன்னு ஒரு அழகான கொரியன் அக்காட ஃபேஸ் போட்டிருக்கு. இதுக்கு ஜூஸுக்கு ஃபேஸ் படத்தை போட்டிருக்காங்க, ஏதோ போட்டிருக்காங்க அப்படின்னு அதை வாங்கினா உள்ளே வந்து இப்படி அமைக்கி பார்க்குறேன், ஜெலி மாதிரி இருக்குது, நல்லாவும் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸ்ட்ரோவை போட்டு உறிஞ்சினா பா என்னங்க ஒரு மாதிரி இருக்குது. என்னன்னு பார்த்தா அது அழகுக்கு குடிக்கிறதா கொஜிக் அந்த ஏதோ ஒரு இதை போட்டு வச்சுருக்காங்க. அது என்ன ஜூஸ் செக்ஷனில் வச்சுருக்கீங்க, அதுக்கு மருந்து மாதிரி இருக்கு. அந்த இப்போ எல்லாம் மலேசியாவில் வந்தாலே அந்த பேக்கெட் ட்ரிங்க்ஸில் வந்து எதுக்குன்னு பார்த்து குடிக்கணும். பேர்ட்ஸ் நெஸ்ட்டுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க, பார்த்தா சும்மா உங்களுக்கு ஆகா அங்கே பாருங்களேன் இளநீ மாதிரி இருக்குல்ல அப்படின்னு கொஞ்சம் பிசு பிசுன்னு ஒட்டும். அதை திறந்தா புளிச்ச வாடை அடிக்கணும், என்ன கருமையாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது பேர்ட்ஸ் நெஸ்டா கொலாஜனா, அந்த ஸ்கின்னெல்லாம் நல்லா இவங்க வாங்கி ஒருக்கா குடித்தாங்க. கிட்ட போக முடியல, கப்பு
அப்படின்னு பேர்ட்ஸ் நெஸ்ட், கொஜிக் மொஜிக் லொஜிக் அப்படின்னு பல ட்ரிங்க்ஸ் இங்கே இருக்குது. நான் அடுத்த முறை அந்த சூப்பர் மார்க்கெட் போனால் உங்களுக்கு நான் காட்டுறோம். அது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் இருக்காது. இங்கே வந்து ப்ரீமியம் சூப்பர் மார்க்கெட்னு ஒரு சில சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்குது, ஃபாரின் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கிற இடம். அங்கே நான் போகும்போது உங்களுக்கு நான் அந்த கொஜிக் லாஜிக்கு பேர்ட்ஸ் நெஸ்ட் எல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு. இருக்க ஓரியோ வேர்ல்டு வைடா புது புது ஃபிளேவர்ல இறக்கி கஸ்டமர்கள் மேல டெஸ்டிங்க போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பெருவாரியான மக்கள் அறியாத ஒரு ஃபிளேவர் தான் 2016ல அமெரிக்கா யூகேல இறக்குனாங்க. அந்த மேற்கத்திய பைபிள்கள் எல்லாம் சீஸ் கேக்க பொளந்து கட்டறத பார்த்துட்டு ஸ்ட்ராபெரி சீஸ் கேக் ஃபிளேவர்ல அந்த ஓரியோ இறக்கி இருப்பாங்க. மேல இருக்க பிஸ்கட் ஒண்ணுதான், திறந்து நக்கற அந்த கிரீம்ல தான் விஷயமே. அதுதான் அந்த ஸ்ட்ராபெரி சீஸ் கேக் ஃபிளேவர்ல இருக்கும். இது கூட பரவாயில்ல, இந்த KFC மாதிரியான கடைகள்ல போய் சாப்பிடுற ஹாட் சிக்கன் ஃபிளேவர்ல ஒரு கிரீம் கொண்ட ஓரியோ ஃபிளேவர் இறக்கி இருப்பாங்க. சைனால வழக்கமான காரமான பிஸ்கட் கலர்ல அந்த கிரீமை வச்சு அந்த கிரீம்ல தான் ஹாட் சிக்கன் விங்ஸோட ஃபிளேவரையும் கொடுத்திருக்காங்க. இதே மாதிரி சீன மனிதர்களுக்காகவே நல்லா காரசாரமா இருக்கணும்னு வசாபி ஃபிளேவர்லயும் ஒரு ஓரியோ இருக்கு. இதெல்லாம் யாரா அவட்ட கேட்டா புரிஞ்சன அறியாத ஒரு சீக்ரெட்டா இருக்கு. இந்த வீடியோ தொடைய முடியுது. இந்த வீடியோல இருந்து ஃபேமஸான கம்பெனிகள் வித்த சில சீக்ரெட்டான ப்ராடக்ட்களை பத்தி நீங்க தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். பார்த்ததுல எது கிடைச்சா நீங்க ட்ரை பண்ணுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. முடிஞ்சா கண்டுபிடிங்க. இது ஒரு ஃபேமஸான பாட்டுங்க. மஞ்சள் நெத்தி மரம் சந்தனம், மஞ்சள் நெத்தி மரம் சந்தனம், மஞ்சமயிர் மரம் கட்ட, மஞ்சள் நெத்தி மஞ்சள் நெத்தியிலே மரத்துல புட்டின கட்டையிலே வராதா? இன்னும் கஷ்டமா இருக்கு. மஞ்சள் மஞ்ச மண்டையில மரத்து கட்டையில, அதுவும் இல்ல. என்ன காரணம் மாட்டேங்குது. அது மஞ்சள் தானே? மஞ்சள் தான் அது. மஞ்சள் கட்டி மரத்து கட்ட. அப்ப மண்டை எங்க? இது நெத்தி என்று வரும். மஞ்சள் நெத்தி, மஞ்சள் கட்ட, மஞ்சள் பொட்டு, மஞ்சள் கட்டு, சந்தன கட்ட. சந்தனமாவது மஞ்சளா? மஞ்சள் 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 நெத்தி மரக்கட்டு, மஞ்சள் நெத்தி மரத்து கட்ட, மஞ்சள் நெத்தி மரத்து பாட்டு தானே? மஞ்சள் நெத்தி மரத்து கட்ட, சில்லாக்ஸ் 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 சில்லாக்ஸ். அப்பா கொடுத்தா இப்படி கொடுங்க சார், எல்லாரையும் குழம்பி கண்டுபிடிக்கிற மாதிரி. மஞ்சள் மண்டை மரத்து கட்ட தெரியுது. மஞ்சள் நெத்தி மரம் கட்டான கூட்டி பார்க்க முடியும். மஞ்சள் கட்ட மரத்து கட்ட சொல்றாரு. மஞ்சள் கட்டி கவட்டல கட்டி போகுது. இப்படி கொடுக்கான சார் பாட்டுன்னா. மஞ்சள் நெத்தி மரத்து கட்ட, சைடு கட்ட, நாட்டு கட்ட, சில்லக்ஸ் 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 சில்லக்ஸ். இன்னும் அந்த டியூன் பிடிபட மாட்டேங்குது, ஆனா பாட்டை கண்டுபிடிச்சது. ஆனா நீ சொல்லும் போதே அது ஞாபகம் வருது. வேலாயுதம் பட பாட்டு. கமெண்ட்ஸ்ல கண்டுபிடிச்சு காட்டுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண தட்டி விடுங்க. சேனலுக்கு புதுசா அதுல போடுங்க. இந்த வீடியோல நேரா பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான வேற ஒரு வீடியோல மறுக்க வந்து மீட் பண்றேன். இதுதான் உங்க மேக்னெட் ஃபேக்ட்ஸ். எங்க ஊர்ல எல்லாம் இந்த பிஸ்கட்ல வந்து ஓரியோவில் பாத்தீங்களா, சிக்கன் விங்ஸ் ஃப்ளேவர், நண்டு ஃப்ளேவர்ல சிப்ஸ் அப்படின்னு. இப்போ பிஸ்கட்டுன்னு எடுத்துக்கிட்டாலே ஓரியோன்னா எவ்வளோ ஃப்ளேவர்ஸ் வருது. எங்கள் ஊர்ல எல்லாம் அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் கிடையாது. எங்கள் ஊர் பிராண்டில் இந்த பிஸ்கட்டுனா இந்த பிஸ்கட் தான், அதில் அந்த ஃப்ளேவர் ஆட் பண்ணுற ஷேட்டையெல்லாம் அவங்க பண்ணுறதே கிடையாது. அன்னையிலேருந்து இப்போ என்ன ஆயிருக்குன்னா, நாங்கள் இல்லாத 12 வருஷத்தில் இப்படி ஒரு பிஸ்கட் இருக்குன்னா வேறு பேரை மாற்றி வேறு கம்பெனி வந்திருக்காங்களே தவிர அதே பிஸ்கட் மாதிரி தான் இருக்குது. குழந்தைகளுக்கு எல்லாம் அப்போ இருந்த 90s குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு பிஸ்கட். டிவியில் அந்த ஆட்டை பார்த்தாலே அது ஓடி போய் வாங்குகிற பிஸ்கட். அப்போ வந்து 12 ரூபா, இப்போ வந்து 120 ரூபாயா. 12 ரூபாய்க்கு இவ்வளவு சைஸ் தான் வரும், எல்லோ கலரில். டிக்கிரி மாதிரி. டிக்கிரி அப்படின்னா சிங்களத்தில் வந்து இந்த குழந்தைங்களுக்கு, இந்த சின்னவங்களுக்கு சொல்கிறது. ஸோ இது வந்து மாரி பிஸ்கட். அந்த மாரி பிஸ்கட் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். பாலெல்லாம் போட்டு கட்டிக்கும் போது சூப்பராக இருக்கும். டீயோட அந்த பிஸ்கட்டு தான் ஸ்ரீலங்கா முழுக்க இருந்தது. அதுக்கு பேர் மஞ்சீஸ், மெலிபன்னு 2 பெரிய கம்பெனிஸ் இருக்காங்க, பிஸ்கட் கம்பெனி. மஞ்சி டிக்கிரி மாதிரி அப்படின்னு அட்டெல்லாம் பாட்டெல்லாம் போகும். ஸோ அந்த மஞ்சீஸ்க்கு அப்புறம் இப்போ மெலிபனும் அதே மாதிரி விட ஆரம்பிச்சுட்டாங்க. நிறையா பிஸ்கட்டுங்க. எனக்கெல்லாம் 12 வருஷமாக எப்போயாவது நம்ம அடுத்த முறை இப்போ ஊருக்கு போயிட்டோம்னா எல்லா பிஸ்கட்டையும் வாங்கி வச்சு எல்லாத்துலையும் எடுத்து சாப்பிடணும். அவ்வளோ வெரைட்டி, சைல்ட்ஹுட் மெமரிஸ், வெரைட்டி பிஸ்கட்ஸ்லாம் அதில் இருக்குது.
ஓரியோ என்னங்க ஓரியோ அதெல்லாம் வெளிநாட்டு பிராண்ட். நம்ம ஊரில் அடிப்பாங்கல்ல டிக்கிரி மாதிரி அது. எனக்கு அது மாதிரி இந்தியாவில் பிடிச்ச பிஸ்கட் வந்து ஒரு பிஸ்கட் ஒன்று இருக்குது 50-50ன்னு. பிரிட்டானியா பிரிட்டானியாவா என்னன்னு தெரியல, 50-50 அது. அதில் வந்து காரமும் இருக்கும் ஸ்வீட்டும் இருக்கும். அப்புறம் பிரிட்டானியா லிட்டில் ஹார்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். குட் டேயில் வந்து பாதாம் போட்ட பிஸ்கட் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்ச பிஸ்கட் வந்து ஹைட் அண்ட் சீக். அது எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு பிஸ்கட்டை ஞாபகப்படுத்தும். சாக்லேட் பிஸ்கட்னு ஸ்கொயர் ஷேப்பில் வரும். அது கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கிறதுனால எனக்கு அது ஹைட் அண்ட் சீக் வந்து ரொம்ப பிடிக்கும். பட் நம்பர் 1ல் ஏதாவது ஒன்று சொல்லுடா அப்படின்னா லிட்டில் ஹார்ட்ஸ் தான். அளவான இனிப்பு, சின்ன சின்ன இதே மாதிரி ரோஸ்டட் பிஸ்கட்டு. இங்கே கூட நான் இந்தியா ஷாப்பில் போய் பார்க்கும்போது 2-3 பேக்கெட்னு வாங்கி வச்சு திங்கிறது. இப்போ கொஞ்ச நாள் சாப்பிடல, மறுபடியும் போனால் வாங்கி திங்கிறேன். நைஸ். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.